இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஜோசப் விஜய் எனும் நான் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு, நல்ல நாள் அதுவுமா எவ்வளவோ நல்ல நல்ல நியூஸ்லாம் இருக்கு. ஆனா எந்த நியூஸ் தேவையில்லையோ அதை தேடி போடுற வேலையை ஆளா பாக்குறவனும் இவனோல் தான். இதை ஏன் சொல்றேன்னா, தேசப்பற்று நாட்டுப்பற்று இருக்கிறவங்க யாருனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இது தேவையா? இவனு போட்டிருக்க டைட்டிலும் இந்த நியூஸும் தேவையா? இருப்போம் உங்க ஆதங்கத்தை கமல்ல கூட்டிட்டு போங்க. நீங்க யாரும் முறைக்கிற முறைக்கிற மாதிரிதான் இருக்கு. என்ன முறைக்கிற? எனக்கும் அந்த த்ரிஷா கூட வரதுல எனக்கும் பிடிக்கலதான். என்ன பண்றது? அதுவும் சனியம் பூச்சது கூடயே வந்து எனக்கு வெறியாவது. அவர் பேரை கிடை ஃப்ரெண்டா எதுவோ இருக்கட்டும். ஆனா நார்மலா நான் தப்பா நினைச்சுக்காத, மீடியாக்காரங்க என்ன பண்றீங்க, இவங்க 2 பேர் தொடர்பு அடி சொல்லிடுறாங்க. அவர் கூட சுத்துறாருதான் ப்ரோ, இல்ல சொல்ல ப்ரோ. அவங்க கிட்டத்தட்ட 5 படம் நச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இவங்க நார்மலா சரி ஓகேன்னு விடுற மாட்டானுங்க. அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி குடும்பத்துள்ள பூந்து இது பண்றாங்க. அது எப்படி பாக்கறதுல தெரியல எனக்கு. ப்ரோ இதெல்லாம் நம்ம கேட்டா நம்மள முட்டாளுன்னுறானுங்க. அப்ப நம்ம என்ன செய்யறது? வாயை மூடிக்கிட்டு தான் ப்ரோ இருக்கணும். என்ன பண்றது ப்ரோ? ஒரு கூமுட்டைங்க ஆகுனா என்ன பண்ணிடுறானுங்க? ஆம்பளைன்னு சொல்ல தகுதி இல்லாத சில பண்ணிங்க என்ன தரமா பண்ணிங்க என்ன தரமா பண்றானுங்க? இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றானுங்க. குடும்பத்தை பார்க்க வைக்கிறக்கா, பொண்டாட்டி பார்க்க வைக்கிறக்கா, பிள்ளைய பார்க்க வைக்கிறக்கான்னு பர்சனல் அட்டாக் பண்ணிடுறானுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்து பூந்துடுறானுங்க, பர்சனல் அட்டாக் பண்ணிடுறானுங்க. சும்மா இருந்தாலும் தலையில் உள்ள சுழி சும்மா இருக்க மாட்டேங்குது ப்ரோ எல்லாத்துக்கும். வாட் டு டு? ஒண்ணு மறந்து போயிட்டீங்க நண்பர்களே. நீங்க கெட்டி வச்ச இந்த கம்பியை மறந்துட்டு போயிட்டீங்களா? சட்டமன்றத்துக்கு போய் அப்பா வைங்க தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்துல போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. என்ன சார், இந்த கட்சிக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? சரி, நீங்க முட்டு கொடுங்க, இல்லாட்டி சும்மா தூக்குங்க. அதை பத்தி எங்களுக்கு அவ்வளவு கிடையாது. இந்த வீடியோல என்னமோ சொல்லிருக்கீங்களே, என்னது? சட்டமன்றத்துக்கு போய் அப்பா வைங்க தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. சார், அப்ப பிறக்கும் போது உங்களுக்கு வெறும் பேரு நாகேந்திரன் வச்சிருக்கலாமே. அது ஏன் நைனா யாரு நாகேந்திரன் வச்சாங்க? இப்ப அது போற போக்குல நயனார் நாகேந்திரன் ஆயிடுச்சு, அது தெரியும். அப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப கரெக்ட் தானே? நன்றி. வணக்கம். எங்க தூத்துக்குடியில ஒரு ஜோக்கர் இருக்கார். தூத்துக்குடி ஜோக்கர் பாக்குறீங்களா எல்லாரும்? கிளப்பன் இவர் தான் எங்க தூத்துக்குடி ஜோக்கர். என்ன மிஸ்டர் சிஎம் விஜய், சூரியனை பார்த்து கண்ணு கூசுதா? சூரியனை உங்களால பார்க்கவே முடியல. கண்டிப்பான முறையில சூரியனோட சக்தி என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்துற காலம் வெகு தூரத்துல இல்ல. சும்மா எதையாவது பேசணும், ஏதாவது ஒரு வீடியோ போடணுங்கிறக்காண்டி எனக்கையாவது புலம்பிட்டு அலைவர். அப்புறம் இந்த டிஎம்கேல உள்ளவங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்ணில் விளக்கணை ஊத்துன மாதிரி விஜய் என்ன எங்கெல்லாம் போறாரு என்னெல்லாம் பண்றாருங்கிறத தோண்டி துருவி பார்த்து போடுறதே உங்களுக்கு வழக்கம். மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். ஒண்ணு பண்ணுங்க, விஜயனை வந்து லெட்டின் போவார்ல, அப்போ வந்து இந்தியன் டாய்லெட்ல போறாரா இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட்ல போறாரா, அத கூட நீங்க பார்த்து பேசலாமே. அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. அதையும் சேர்த்து போடுங்க. கொஞ்சம் விட்டு அதையும் செய்வீங்க. மனுஷனா பிறந்த யாரா இருந்தது, முதலமைச்சர் மட்டும் இல்லைங்க, சிஎம் அண்ணா மட்டும் இல்ல, அது எந்த ஒரு கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மானிடர்கள் யாரா இருந்தாலும் சரி, சூரியனை பார்க்கும் போது கண் சிமிட்டுறதும் கண்ணத்திக்கிறதும் பார்க்க முடியாம கண்ணை மூடுறது வழக்கம். இதுல எப்படி டிஎம்கேவும் டிவிகேவும் சேர்த்து வச்சு பேசுறீங்க? இந்த டிஎம்கே மாதிரி டிவிகே எந்த விதத்திலும் தரங்கட்டு போல, சரிங்களா? அழகா நேர்மையா ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வயிறு எரியுதா? எரிஞ்ச ஒண்ணு பண்றீங்களா? இந்த வயிறு எரியறவங்களாம் பேசாம இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இருக்காதீங்க, பேசாம வெளிநாட்டுக்கு ஓடிடுறீங்களா? வேணா அதை பண்ணுங்க. போயிட்டீங்கன்னா அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கண்டுக்க மாட்டீங்க, கண்டுக்க வேணாம், பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல. உங்க வேலையை நீங்க அங்கேயும் போய் உங்க வேலையை பாப்பீங்களா, இல்ல அங்க இருந்து இங்க என்ன நடக்குன்னு துப்பு தருவீங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி சரி, உங்கள்ட்ட நான் ஒரு பெட்டு கேட்டேன். சூரியனை வந்து 2 மணி இதுக்கெல்லாம் பார்ப்போம். நானும் பாக்குறேன், நீங்களும் பாருங்க. உங்களை விட ஒரு செகண்ட் அதிகமா நான் பாத்துட்டேன்னா
எவ்வளவு லட்சம்னாலும் நம்ம பெட்டு வச்சுக்கலாம். நான் ஜெயிச்சிட்டா நீங்க தோக்குற பணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பணத்தை உங்க கையால, எப்படி உங்க கையால டிவி கே கட்சிக்கு இனமா, சரிங்களா, நிதி உதவியா கொடுக்கணும். ரெடியா நீங்க? அப்புறம் சிஎம் விஜயண்ணா வந்து அப்படி எப்படி ஸ்ட்ரைட்டா நடந்து வந்து இவ்வளவு மாசம் வந்தாங்க, அது மாதிரி உங்களால ஸ்ட்ரைட்டா நடந்து வர முடியுமா? நடந்து காட்டுறீங்களா? அதுக்கே முடியாது. இதெல்லாம் என்ன பேச்சு உங்களுக்கு? நாங்கெல்லாம் உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் பத்தாது. அதனால இந்த மாதிரி ஜோக்கர் தனமா கோமாளித்தனமா பேசுறத விட்டுட்டு உங்க பொழப்ப பாரு. 4 கேஸ் வந்துச்சா, பொழப்ப பார்த்தோமா, வீட்டுல குடும்பத்தை பார்த்தோமா, அதோட இருந்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாரும் இப்படிதான் கழிவு ஊத்தி எல்லாரும் பல்ப் வாங்க வேண்டியது வச்சா. ஓகேங்க, இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய், டேக் கேர். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? என்ன மிஸ்டர் சிஎம் விஜய், சூரியனை பார்த்து கண்ணு கூசுதா? சூரியனை பார்த்து கண்ணு கூசுதா? சூரியனோட சக்தி என்னன்னு தெரியுமா? நீங்க எந்த சூரியனை சொல்றீங்க? மேல உள்ள சூரியனோட சக்தி என்னன்னு உலகறிஞ்ச விஷயம். எப்படியாப்பட்ட கொம்மனால கூட சூரியனை நிமிர்ந்து பார்க்க முடியாது. அது எல்லாருக்கும் தான் தெரியுமே. நீங்க யார சொல்றீங்க? உங்க தலைவரை சொல்றீங்களா? உங்க தலைவரை கொடிகம்பத்துக்கு மேல உட்கார வச்சிருக்கீங்க. சீக்கிரம் இறக்கி விடுங்க. உங்க தலைவருக்கு மேல ஒரு சூரியன் இருக்காரு, அவர் சுட்டு அடிச்சிருவாரு. யாருக்கெல்லாம் தமிழக அரசு மேல அதிருப்தி இருக்கோ அவங்கெல்லாம் இந்த விஷயத்த பண்ணாதீங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ தமிழக அரசு குறையதான் நம்ம சொல்லணும். ஐயா மக்களுக்கு இது கிடைக்கல, ஐயா மக்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் தமிழக முதல்வர் அந்த நடிகையை கூட்டு வந்தார், தமிழக முதல்வர் அந்த நடிகர் அங்கே போனார். உங்கள் கவனத்தை திசை திருப்புதாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ இவங்க இதை மட்டும் தான் பேசுவாங்க. மனநிலைக்கு அவர் தயாராகிட்டார். அவர் தெரியாமையா இருக்குது. நீங்கள் எல்லாரும் அந்த நடிகையோட எனர்ஜி பேசுன்னு சொல்லிட்டு ஏன் திரும்ப 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 அதை அவர் பண்ணுறாரு? அவர் பல வருஷம் அரசியல் அனுபவத்தை கையில் எடுத்த மாதிரி விஷயத்தை பண்ணிருக்காப்புல. இவங்களுக்கு இந்த தீனி போதுன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்கட்சி தலைவரோ எதிர்கட்சி எம்எல்ஏக்களோ எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தமிழக மக்கள் மேலே அக்கறை இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் பேசாதீங்க. ஏன்னா அவர் பேசுனா பேசிட்டு போகிற அளவுக்கு இறங்கிட்டாப்புல. ஸோ நமக்கு அது வேண்டாம். எந்த யூடியூபரோ, எந்த எதிர்கட்சி எம்எல்ஏக்களோ, எந்த அரசியல்வாதிகளோ, எந்த அரசியல் விமர்சகர்களோ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசி தமிழக மக்களுக்கு தேவையானதை கேட்காம விட்டுறாதீங்க. ஏன்னா அவர் நம்மளை அப்படியே மாத்துற மாதிரி நீங்க அவரை மாத்துங்க. இந்த பக்கம் வாங்க தலைவரே, அரசியல் பண்ணுங்க தலைவரே, அரசாங்கத்தை செயல்படுத்துங்க தலைவர், இப்படி சொல்லுங்க. ஏதோ கேப்டன் சொல்லுன்னு நினைச்சு சொல்லிட்டேன். இந்த வீடியோவோட ஒரே நோக்கம், உங்களோட கேள்வி ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கானதா இருக்க வேண்டும் என்பதே ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கானதா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்காக கேப்டனுங்கிறவன் ஒரு உண்மையை சொல்லாம போவே மாட்டான். கொஞ்சம் கவனமா இருங்கய்யா. விஜய் சீப் தேர்ட் ரேட்டட் புத்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதை நான் நேர்ல பார்த்ததில்ல. இப்போ நான் சாட்டை மூலியமா அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். வீடியோ போடுறேன். இண்டிபெண்டன்ஸ் டேவையே அசிங்கப்படுத்தின ஒரு ஆள் இவன் தாங்க. வீடியோ போடுறேன், பாருங்க. இந்த மாநிலத்துல தேசிய கொடியை ஏற்றி தங்களுடைய சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொண்டாடிக்க மாட்டாங்க, விடுதலை போட்ட வீரர்களை பேசியிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு முழுக்க சுதந்திர போராட்டத்தை மட்டும் தான் பேசுறாங்க. எப்படி தெரியுமா? இப்படிதான். சாட்டை உனக்கு த்ரிஷா மட்டும் தான் எப்பவுமே கண்ணுக்கு தெரியும், எந்த விஷயமும் கண்ணுக்கு தெரியாதுல்ல. அங்க என்னென்ன விஷயம் ஹைலைட் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா? இப்ப நான் வீடியோ போடுறேன், பாருங்க. நானும் அந்த மாதிரி கை சொடக்கு போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளாக் ஹாய்ஸ்டிங் நடந்தது. ஓகே, செகண்ட் அங்க ஸ்பெஷல் சைல்டு எல்லாருக்குமே அவர் கிஃப்ட் கொடுத்தாரு, அந்த விஷயமும் கவர் ஆச்சு, அதை நீ பார்க்கல. மூணாவது, எத்தனை பெண்களுக்கும் எத்தனை சாதனையாளருக்கும் விருதுகள் வழங்கினாங்க, அதோட ரீசனும் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போது மெய் சிலுத்துருச்சு. அது உனக்கு ஹைலைட்டா உனக்கு தெரியல இல்ல? நெக்ஸ்ட், அதை விட அவர் கொடுத்த பவர்ஃபுல் ஸ்பீச் போடுறேன், பாருங்க.
சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமா மட்டும் இல்லாம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுயமரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமா இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். அதுக்கப்புறம் பரேட் நடந்துச்சு. போலீஸ்லாம் அவ்வளோ அழகா பரேட் பண்ணாங்க. ஓகேவா, அதை பத்தி நீ யோசிக்க மாட்டேன். ஃபைனலி அவர் கிளம்பும் பொழுதோ வண்டியில ஏறிட்டாரு. ஆனா மக்கள் காத்துட்டு இருக்க மக்களை பார்த்துட்டு ஓடி வந்து அவ்வளவு பெரிய வாக் பண்ணி எல்லாரையும் கவர் பண்ணி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போனாரு. இத பத்தியோ நீ பேச மாட்ட. மக்களே, சாட்டை சாரிட்ட ஒரு கேள்வி கேட்போம். ஏன்னா அடிக்கடி அவர் தான் சொல்வாரு, மீடியாவுக்கு பதில் சொல்லாம ஓடுறாரு விஜய், மீடியாவுக்கு பதில் சொல்லாம ஓடுறாரு விஜய் சொல்றாரா. இப்போ என்னன்னா மீடியா மேலேயே குறை சொல்லிட்டு இருக்காரு. அப்பனா எங்க விஜய் அண்ணா வந்து மீடியா முன்னாடி பேசாததுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுதா? இந்த மாதிரி யூஸ்லெஸ் நியூஸ் போடுவாங்கன்னு தான் அவர் மீடியா முன்னாடி நிக்கிறது கிடையாது. என்னங்க ஐயா, சூரியன் கண்ணை எரிக்குதா? சூரியன் சுட்டடிக்குதா? ஏன் உங்க கண்ணெல்லாம் கூசாதான் என்ன? அதாவது என்னன்னா, அந்த சூரியன் தன்னோட அதிகாரத்தையும் குடும்பத்தையுமே மட்டும் வச்சு மக்கள் எல்லாத்தையும் தலைக்குழிய வச்சுது இவ்வளவு நாளா. அது சுட்டாலும் பரவாயில்ல, நிமிர்ந்து பாருங்கன்றதுக்காக எக்ஸாம்பிள் தான் எங்கள் அண்ணன் இன்னைக்கு பார்த்தது. புரியுதா? அதாவது ஒருத்தவங்களுக்கு வயிற்றுச்சல் இருக்கலாம், ஆனால் அந்த வயிற்றுச்சலை எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாமல் கேணத்தனமாக தத்தி முண்டமாக என்னத்தையோ பேசணும்னு சூரியன் கண்ணை கூசுது, காது குடையுதுன்ட்டுன்னு. ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமாக பேசுகிறீங்களா? ஏன்டா சோதிக்கிறீங்க? நல்ல நல்லதுமா சே. டேய், ஒரு நிமிஷம் இருங்கடா, போயிடாதீங்கடா, ஒரு நிமிஷம். சூரியனை பார்த்துட்டுங்களா, எனக்கும் கண்ணு பூசிடுச்சுடா. நானும் மதுரக்காரன் தான்டா. சூரியனை யாரு பார்த்தாலும் கண்ணு பூசுடா. அது பல கோடி கிலோமீட்டர் எங்களுக்கு கிடக்குது. அதை உருங்கடா, அது ஒரு ஓரமாக எடுத்துட்டு போட்டுடா. சூரியனை நினச்சி பார்க்கணுன்னா கூலிங் கிளாஸ் போட்டு பாருங்க, சன் கிளாஸ் போட்டு பாருங்க. வெறுங்கல்ல பார்க்காதீங்க, கண்களுக்கு ஆபத்து, உடலுக்கு ஆபத்து. இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்துருச்சு. நான் எதிர்பார்த்த விஷயம் எல்லாம் ஓகே. ஆனால் இது ஒன்று நான் எதிர்பார்க்காத விஷயம், சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு ஒரு அன்னையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆரம்ப கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்த்தேன். இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆமா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. இப்போ என்ன நடந்தது புரியல. என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரும். குசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு வாழ்க்கை சம்மன்னா இருக்கு. குசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம்